Hi students, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழுக்கு இந்த அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான 2024க்கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான கொஸ்டின் பேப்பர், கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான், சரியா? இப்போ நம்ம சேனல்ல 10th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டா 100க்கு 90 மார்க்குக்கு மேல எடுக்கிறதுக்கு உண்டான அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின் ஒன்று கூட ஒமிட் பண்ணாம படிங்க. கண்டிப்பா உங்களால இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ல 100க்கு 90 மார்க்குக்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். நம்பிக்கையோட அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. நம்ம என்னென்ன கொஷின்ஸ் சொல்லியிருக்கோம் அப்படின்றத அண்ட் இந்த கொஷின் பேப்பரையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்க. நம்ம சொன்ன கொஷின் இந்த கொஷின் பேப்பரில் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ பிரிவு 1ல் நம்ம சொல்லியிருந்தோம், பகுதி 2 பிரிவு 1, இதில் 2 மார்க் கொஷின் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன கொஷினை படித்தா 4 கொஷினுமே அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். இதில் பாருங்க, வசன கவிதை நம்ம சொன்ன கொஷின் தான். நச்சுப்படாதவன் செல்வம் குறித்து வள்ளுவர் கூறுவது யாரு நம்ம சொன்ன கொஷின். வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்றிதழ்க நம்ம சொன்ன கொஷின். அருமை என தொடங்கும் திருக்குறளை அடிபெறலாமல் எழுதுக, இதுவும் நம்ம சாரி, இது வந்து உங்களுக்கு மெமரி போயம். ஸோ கடைசி கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின், மெமரி போயம். அது நம்ம கண்டிப்பாக எழுதிதான் ஆகணும், திருக்குறள்ல இருந்து கேட்பாங்க. அது போக மீதி 3 கொஷின் நம்ம குருவினாவில் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம கண்டிப்பாக எழுதிடலாம், சரியா? அடுத்து பிரிவு 2 வந்து நமக்கு முழுக்க முழுக்க மொழிப்பயிற்சி பகுதிகளிலிருந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், கலை சொல் தருக, நிறுத்தற் குறியீடுக, இரு சொற்களை ஒரே சொற்களில் அமைக்க, அப்புறம் வந்து இந்த தமிழ் எண்களாக மாற்றி எழுதுக, இது மாதிரியான கேள்விகள் எல்லாமே கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுபடி பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5 கொஷின்ஸ் நம்ம சொன்ன கொஷின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் எத்தனை நம்ம அட்டன் பண்ணணும்? 5 தான் அட்டன் பண்ணணும். அப்போ 5மே நம்ம என்ன பண்ணிடலாம்? அட்டன் பண்ணிடலாம். அடுத்து இந்த 3 மார்க் கொஷின் பகுதி 3ல் பிரிவு 1 வந்து நமக்கு இந்த பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக, அதுவும் அந்த ஜெனரல் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி கேட்டிருக்காங்க. தென் இந்த பார்ட் பிரிவு 2 பிரிவு 3 இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருந்தோம். இதில் என்னன்னா பிரிவு 2ல் நமக்கு மெமரி போயமும் சேர்ந்து கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 32 நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், 33 நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், 34 வந்து நமக்கு மெமரி போயம். அப்போ 3ல் ஏதாவது 2 நம்ம எழுதணும். பட் 34 வந்து நம்ம கம்பல்சரினால அதை நம்ம எழுதிட்டு இந்த 2ல் ஏதாவது ஒன்று நம்ம, ஏன்னா 2மே நம்ம படிச்சதான் வந்திருக்குது அப்படின்றப்ப அதில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா 35 நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதே போல் 36 நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் அழகிட்டு வாய்ப்பாடு, அது ஜென்ரலானது. ஸோ அப்போ 3ல் நம்ம 2 கொஸ்டினுமே எழுதிடலாம். அப்போ 3 மார்க்குமே எழுதிடலாம். அடுத்து பகுதி 4 வந்து 5 மதிப்பெண் வினாக்கள். நம்ம இது அல்லது அதுன்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லியிருந்தோம். 38ல் அந்த சிறுவினா வந்திருக்கும். 2மே நம்ம சொன்ன சிறுவினா தான் இதில் கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் மறுவுறுப்பாக்கவும் நம்ம சொன்னது தான், முல்லைப்பாட்டு உணர்த்தும் நம்ம சொன்னது தான். 39ல் கடிதம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து ஆனா வந்து நம்ம சொன்ன கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த உங்கள் தெருவில் மின்விளக்குகள் பழுதடைந்து, இது வந்து நம்ம சொன்ன கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஆவணா வந்து நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம ஆனா எழுதிடலாம். காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, கொஸ்டின் நம்பர் 40, புக் பேக் கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம், கேட்டிருக்காங்க. 41 வந்து நமக்கு படிவம் நமக்கு நம்ம ஏதாவது 2 படிவம், ஒன்று மேல்நிலை விண்ணப்ப படிவம், இல்லைன்னா இன்னொன்று வங்கி கணக்கு. ஸோ இதில் 2ல் ஏதாவது ஒன்று கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம், கேட்டிருக்காங்க நமக்கு, சரியா? சரி, வங்கி கணக்கில் நூலக விண்ணப்ப படிவம். அடுத்து 42ல் மொழிபெயர்க்கு கேட்டிருக்காங்க, சரியா? அதுவும் புக் பேக்ல இருந்தால் வந்திருக்குது. அப்போ இந்த 5 மார்க் கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம், 25 மார்க்கு. அடுத்து நெடுவினா பகுதி 5ல் கேட்கக்கூடிய 8 மதிப்பெண் வினாக்கள். ஒரு 11 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். இந்த 11 கொஸ்டினை படித்தோம் அப்படின்னா இந்த 8 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 41ல் ஆனா நம்ம சொன்ன கொஸ்டின், தமிழின் சொல்வளம், ஆவணா கிடையாது. அப்போ இதில் ஆனா எழுதிடலாம். 44ல் ஆனா அழகர் சாமி, ஆவண்ணா கோபல்லபுரத்து மக்கள், 2மே நம்ம சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு. அப்போ 2ல் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிக்கலாம். 45ல் ஆனா இந்த பொற்காட்சி இருக்கு பார்த்தீங்களா? அந்த பொற்காட்சி வந்து உங்களுக்கு இப்போ போர்ஷனில் கிடையாது, புது புக்கில் மாற்றிட்டாங்க. பட் கேட்கலாம், ஜென்ரல் கொஸ்டினாக உங்களுக்கு இது கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சாலை பாதுகாப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம், அதுவும் கேட்டிருக்காங்க, சரியா?
ஸோ இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 90 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? தேங்க்யூ.